தேவடைய போறல நீ சொல்லடா என்னடா கொண்டாட்டி வச்சிக்கிது அவரி எம்ஜிஆர் அந்த கேக்க கூட வச்சனா தேவடைய பாய் என் ஊர் அரும்பாக்கம் தினகார வீடு எதுன்னா தெரியாது ஒருவேளை அட்ரஸ் கூடதுன்னா இது போல தேவடைய வீடு எங்கன்னா எங்க வீட்டை காட்டுவாங்க நேரம் எப்படி அருங்காலத்துக்கு போனீங்கன்னா தங்கராசு 4 பேர் இருக்கிறாங்க எந்த தங்கராசு கண்டுபிடிக்க முடியும் இது போல 10 வீடுன்னு எங்க அம்மா காட்டுவாங்க நல்ல கேட்றியா பாரு இதை வந்து தேவடைய பாருங்க எங்க அம்மா நடே எங்க அம்மா தேவடைய எங்க அம்மா பாடு எங்க அம்மா பந்து எங்க அம்மா காசியா இல்ல எங்க அம்மா வேசி எங்க அம்மா விபச்சாரியா எங்க அம்மா ஊர் மட சுத்துறாளா இல்ல எங்க அப்புறம் விட்டு எங்க பேர பண்ண வச்சுக்கிறாளா இல்ல 1 பை 2 பை போறாளா போறாங்கம்மா எங்க அம்மா ஒருத்தரோட போனா 5 6 வீட்டுக்கு வராது அம்மாவை நான் தேவையானது தப்பு வீட்டுக்கு அம்மா இல்ல கூத்துலுக்கு ஒரு அம்மா வீட்டுல இருக்கிறவங்க 150 ரூபாய்க்கு எனக்கு போன் பண்றடா வா வா 150 ரூபாய் 150 ரூபாய் கொடு 5000 எங்கடா 150 டெய்லி போன் வர பங்கு முடுங்க நேர கை மொக்க மேல்கறா கருவுட்டு போட்டாங்க எருமாடு கருவுட்டு போட்டாங்க எப்படிடா எருமாட்டை பார்த்தால இவனை பார்க்க முடியுது இவனை பார்த்தால எருமாட்டை பார்க்க முடியுது இப்படி கேறா எங்க அம்மா பார்த்து எவ்வளவு அழகு தெரியுமா எங்க அம்மா டேய் எங்க அம்மா என்னம்மா இந்த அம்மாவோட ஒண்ணு அழகு கண்டுட்டாங்க டேய் நல்லா சொல்லு எங்க அம்மா கறி கஞ்ச கை தொடாது கறி கஞ்ச கை தொடாது இப்படியே போட்ட கறி மக்கள் தெரியுமா போன் பண்றா நாளைக்கு நைட்டு வந்து அடியில் போட்டு கூட்டு வந்துடும் சாமி நான் கத்து பொறுக்க நான் பொறுக்க உள்ளாக எனக்கு நீ பஞ்சனைக்கு வர வேண்டும் சாமி நீங்கள் பூர்வீகயா ராஜானா இருந்தால் கூட இந்த பூஜை முடியாமல் இருவரும் ஒன்றாக சேரக்கூடாது உங்க வீட்டுல இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்துருக்காமா இந்த மாதிரி நடந்துருக்குதா இந்த மாதிரி எதனா அக்கா பூஜை பண்ணும்போது எதனா இந்த மாதிரி முடியாது அந்த அம்மா பூஜை முடியாம வீட்டுல கொடுத்தான் பூஜை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எங்க வீட்டுல கூட எங்க அப்பா எங்க அம்மா பூஜை பண்ணா கடைசி முறையாக கேட்கிறேன் அஞ்சனைக்கு வர முடியுமா முடியாதா மன்னவா
பூஜை முடிவரை இடத்துல சேர முடியாது. முடியாது. அவ்வளவுதானே? அந்த வழி பார்த்து போங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்த்தை. ஆமா. பூஜை முடிவு வரையும் ஆஹா. வர முடியாது. கபடியா? கோவிலிலே சிலை இருந்தால்தான் ஆமா பக்தர்கள் செல்ல முடியும். கோவிலிலே சிலை இல்லை என்றால் பக்தர்கள் வீட்டிலே இருப்பாங்க. பக்தர்களா? பக்தர்கள்ரா. டேய். ஸ்கூல்ல கூட இவ்வளவு இது இருக்காதுடா. பக்தர்கள் வாதேரா. ஒரு பையன் சின்ன பையன் ஏதோ ஒரு தவறு செய்யறேன்னு வச்சுக்கோ. நீ சொல்ற மாதிரி பக்தர்கள் ஆடு ஏத்து ஆடு சொல்ல. இது எங்கேயோ தூக்கி பராமரிக்க நீங்க வாங்கி இப்படி என்ன கூட பூஜை முடிவரை நிறுத்தி செய்ய முடியாது இருக்கின்றால் வெளியாகப்பட்டவன். அப்பேற்பட்ட வெளியாகப்பட்டவனுக்கு பூஜை முக்கியமா கணவன் முக்கியமா? அவனை எப்பேற்பட்ட பேசினா அது அப்பேற்பட்ட வெளியே ஒரு கூத்தாரத்துக்கு காலேஜ் தப்பாடுறாங்க. வெளியாகப்பட்டவனுக்கு எப்படியாவது நான் ஒன்று சேர வேண்டும். 25 வினாடிக்குள்ளே 22 மணி நேரம் 23 வினாடிக்குள்ளே என்ன செய்வது? பூஜை இருக்கு வரை என்ன சேர முடியாதா? ஆமா. அப்ப பூஜை இருந்தா தான் நம்ம உன்னிடத்துல சேர முடியாது. நினைக்கிறோம் பூஜையை கழித்து விட்டால் உன்னிடத்துல சேர்ந்துரும். பூஜை 8 விதத்தில் எங்க பறக்க வேண்டும்? பூஜை ஆகாயப்புறம் பரவணும். தவம் புரிந்து பாசு பதக்கிட்ட பெற்றிருந்த அர்ஜுனன் என் வயிற்று பிழைப்பிற்காகவே அன்று பஞ்சாபிலே பிறந்த தென்னாடு என்று சொல்லக்கூடிய இந்த தெருக்கூத்தாகப்பட்டதை நாங்கள் எங்கள் வயிற்று பிழைப்புக்காகவே திருக்கூத்தாக மாற்றி ஆடிக்கொண்டிருக்கிறோம். அன்று அர்ஜுனாகப்பட்டவன் என்னுடைய நாடகத்திலே உன்னை காலால் எட்டி உதைக்க நினைப்பான். அத்தன்மை போல நான் அர்ஜுனாக வளர்த்திருக்கின்றேன். என் வயிற்று பிழைப்பிற்காக உன்னை எட்டி உதைக்க நினைக்கின்றேன் தவிர எனக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் கிடையாது. எனக்கும் என் கம்பெனி பிள்ளைகளுக்கும் இந்த கிராம பொதுமக்களுக்கும் எந்த ஒரு குறையும் நேராமல் நீதான் காத்து ரசிக்க வேண்டும். இன்னும் போகலையா? நீங்க இன்னும் போகலையா? எங்கடி போல? என்னடா மாமியார் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இருந்துட்டு போவாத. நான் வீட்டானுக்கு கேட் அனுப்பிது அந்த நாய் சுவாமி உன்னை சேர வேண்டும் என்று நான் எவ்வளவு தூரம் காடு மலைகளெல்லாம் கடந்து நடந்து வந்திருக்கின்றேன். ஆமா, உன்னை சேர வேண்டும் நினைத்தால் இன்னும் போல அத்து வாரம் சொல்லு. இந்த சிவன் பூஜை முடியாம இருவர் ஒன்றாக சேர்ந்தா கூடி சேர்ந்தா என் மாமியார் வீட்டு போனேன். என் மாமனாரே கட்டு மாட உட்காந்து கூட என்ன கட்டு மாட உட்கார வச்சு அவர் கீழே உட்காரு. அவ்வளவு ஒரு மரியாதை எனக்கு. நீ மாமியார் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கல. உன்னை எங்கடா மாமனார் மதிக்க? ஐயோ சரி, இனிமேல் விட்டு வைத்தால் பூஜை முடியாம இருவர் ஒன்றாக சேரக்கூடாது சுவாமி. உங்கள் உயிருக்கு ஆபத்து இருந்து வந்தபடி பார்த்து போய்விடுங்களா? இத்தனை கால வருடமாக கணவர் யாருக்கு தெரியாமல் இருந்தது. கணவர் நீங்கள் தான் என்று தெரிந்தது எனக்கு அதுவே போதும் சுவாமி. உங்கள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து நேரக்கூடாது. வேண்டாம் சுவாமி, கணவர் நீ தான் நம்ம தெரிஞ்சிச்சு. நீ அத்து வாருவாங்க பூஜை முடிச்சிருக்க. இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்காவது போயா அத்தனை தூக்கி போடுறாங்க. இன்றே சேர வேண்டும். அப்படியா? எதனால இன்னைக்கு நான் சேரணும்னா எங்க அண்ணன் கூட ஒரு தெளிவான பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. விடுந்தால் 17ஆம் பருவத்தில் ஒருவேளை கர்ணன் என்னை கொண்டு விட்டால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கண்ணி கழியாமல் தாலி கட்டிய பிறகு கண்ணி கழியாமல் இருக்கவே கூடாது. அதையால் தான் தாலி நான் சேர்த்து நின்று வச்சுக்கோ. வச்சுக்கோ. இவன் நேரம் என்ன நான் கேட்கணும். உயிரை நான் எப்படினா கூட காப்பாற்ற
மாட்டேயா. அப்படி சொல்றியா? சரி பரிசுமரியாக இருக்கின்றேன். பதிலுக்கு வர முடியுமா? முடியாது. ஆ, இந்த சிவன் பூஜை உன்னால் என்ன செய்ய முடியும்? இதை எட்டு ஒதுக்கிற இந்த பூஜையுமே அண்ணவா, சாமி, மன்னவா, நான் சிவனே அரகரா என்று சிவசிவா என்று முழுமனதோடு ஆமா ஓம் நம சிவாயா என்று சிவனை குறித்து ஒரு நாளை தவறாமல் ஆமா நாள்தோறும் சிவனை குறித்து நான் அரகரா சிவசிவா நமச்சிவாயா என்று பரமணி மனதிலே தியானித்து 48 நாட்களாக முழுமையான சிவன் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆமா மணற்கோட்டை ஒன்றை கட்டி வைத்து ஆ வந்திருந்து மணற்கோட்டையை மண்பாண்டமாக கலந்து விட்டது போலவே இந்த சிவலகத்தை காலால் உதைத்திருக்கிறார் என் கணவர் அண்ணா. இந்த பூஜை என் கணவருக்கு யாராலும் உயிருக்கு ஆபத்து இருந்து விடுமா? இந்த பூஜை போனா நாம 1-2 மாசம் இருமா. ஐயோ, புரட்டாசி மாசம் ஓம் சார் சரி கோவிந்த மாலை போட்டு போனோம். ஒரு முறையானது மனைவியின் தியானத்தை மறுமுறை மறைக்க முடியாது அண்ணா. மூச்சு விட்டா தோசை போடுமா நீ ஏன் சொல்லு நான் ஊ போட்டேன் நான் ஆச்சா அண்ணா, பக்தி பக்தி உன்னை எப்படிடா டே பக்தி எப்பா அந்த அளவுக்கு நான் படிக்கின்றே நீ படிக்கிறல நீ தெரியுமே பேசுறா என்னையான பேசு பேசு வராதுடா அப்படி என் கணவருக்கு உயிருக்கு ஏதாவது